வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண் கலங்கிருச்சு. காரணம், இங்கே வந்துட்டு ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க, சரி ஓகே, ஆனால் எல்லா நேரங்களும் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதை ஒரு சாக்கை வச்சு இவங்க தப்பு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவோக் பண்ணி அவங்கள வேணும்ட்டுமே அதை வலையில் விழா வைக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். அதை ராணுவம் இன்றைக்கி பண்ணியிருக்காரு. அது வந்து குறும்பட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள், தெளிவாக தெரியும். அது அவங்க கையை வைக்கவே இல்லை, அவங்க மேலே கொடையை பிடிச்சா இழுத்தாங்க. இங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் யூனியன் ஆஃபீஸ் நடக்குது. காரணம், முன்னாடியே மேனேஜர் போய் இவங்களை கூப்பிட்டாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வந்து பேசுங்க, நாங்கள் வர முடியாது, பிரச்சனை வெளியே தான் நடந்துச்சு, நாங்கள் வெளியே தான் இருப்போம்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு கண்ணீர் விட்டு கதறி அவங்க அந்த விஷயத்தை வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க. நான் உண்மையாகவே அவங்க கொடையை தான் பிடிச்சி அவங்க மேலே நான் கை வைக்கலை, அதை அவர் மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ராணுவ மேலே சொல்கிறாங்க. நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ என்ன காமெடினா, அங்கே அன்ஷிதாவே சொல்லிட்டாங்க, இல்லை உண்மையாகவே அவங்க என் மேலே கை வைக்கல, பாஞ்சி வந்தாங்க, உடனே கொடையை பிடிச்சாங்க, மற்றபடி அவங்க என்னை வந்துட்டு டச்செல்லாம் பண்ணவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுக்கப்புறமா அங்கே ஒரு விஷயம் வந்து தெளிவாகுது. ராணுவ ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? இப்போ வந்து அன்ஷிதா சொல்லிட்டாங்க, இப்போ ராணுவ மூஞ்சி எங்கே வச்சுப்பார்? அங்கே அவ்வளோ பேச்சு பேசுகிறார் ராணுவம் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி அவர் கெடுத்துக்கிறதா தெரில. ஏதோ ஒரு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு அவங்க நைட்டு பிளான் பண்ணாங்க, ஓகே. அதுக்குன்னு இப்படி வந்து அடுத்தவங்க மேலே வந்து தேவையில்லாமல் ஒரு பழியை போட்டு அதில் வந்து அவங்க அழ வச்சு எதுக்கு? நிறைய பேர் வந்து இது வந்து சௌந்தர்யாவுக்கு தேவைதான் அப்படின்றாங்க. நம்மளுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுச்சு, ஆனால் எல்லாமே ஒரு கேம் தானே, எல்லாமே ஒரு கேம் அப்படின் போது சௌந்தர்யா மேலே இதை எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? அதுக்கு உண்டான ரோஸ்ட்டையும் அப்பப்போ வாங்கிக்கிறாங்க. விஜய் சேதுபதி விட்டு வைக்கிறாரா? போன வாரம் கூட வச்சு பொலபலம் பொழந்தார். ஸோ இப்போ அவர் மோஸ்ட்லி பற்றிலாம் கம்மி பண்ணிட்டாங்க சௌந்தர்யா. எனக்குமே சௌந்தர்யா வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, பட் இந்த இடத்துல வந்து உண்மையிலே வந்து சௌந்தர்யா மேலே பழி போகிறது தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சௌந்தர்யாவும் கரெக்டாக அவங்களோட விஷயத்தை எடுத்து வச்சுட்டாங்க அதே சபையில், யூனியன் சபையில். அதேமாதிரி அந்த சம்மந்தப்பட்ட அன்ஷிதாவும் வந்துட்டு இல்லை அவங்க எம்எல்ஏ கை வைக்கல, கொடையில் தான் கை வச்சாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போது ராணுவ மேலே தான் பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது. இது கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் விவாதிக்கப்படும். இவரே வந்துட்டு அதாவது ரோட்டில் போகிற பாம்பு எடுத்து வேட்டுக்குள்ள விட்டாங்க, ஏதோ ஒன்று கலாய் பாம்பு இருக்குது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போது ராணுவோட நிலைமை. தேவையா? இது தேவையா? என்னத்தை சொல்ல? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.